ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25/2/2024 இன்றைக்கி நடந்த ஜூனியர் 4th பேட்ச்க்கான கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கம்மிங் ஆகஸ்ட்டில் நடக்க COA எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் நாங்கள் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கிலீஷ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் தான். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கமா வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான். மற்றபடி வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஓகேவான சைஸில் தான் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் தான். அடுத்து செகண்ட் பேப்பர் வந்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுமே வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே புரிகிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க, கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சிங்கிள் ரோ ஹெட்டிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டைட்டிலுமே சிங்கிள் ரோ டைட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஈஸியாக தான் இருந்தது, புரியுறது எல்லாமே லெட்டர்ஸ் எல்லாமே நல்லா கிளியராகவே இருக்குது. ஸோ புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. நேற்று கொஷின் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ஈஸியான கொஷின் பேப்பர் தான் சொல்லணும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் எதில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ஸ்டாப் அதை 95.57 அடிச்சிருக்கணும். அவங்க எல்லாருமே 95.57 அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி கஷ்டம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து லெட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நேற்று பேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு 2 பேட்ச் ப்ரொஃபஷனல் வந்தது, இன்றைக்கி 4th பேட்ச்லையும் ப்ரொஃபஷனல் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு, லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா புரிகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அப்டேட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையலாம் தரல. நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், நிறைய இடத்துல தான் பண்ண மாதிரி இருந்தது, அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் தான் நம்ம சொல்லணும். ஸோ இங்கிலீஷ் 4th பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜூனியர்து ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் தான், நல்லாவே அடிச்சிருக்கலாம், ஃபுல் மார்க் வாங்கலாம் இது எல்லாத்துலேயுமே. அடுத்து நம்ம தமிழ் பார்ப்போம். தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேர்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, கமாவும் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் அடிச்சிடலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடிச்சிடலாம், ஈஸி தான். அடுத்து செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஈஸி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹெட்டிங்ஸும் உங்களுக்கு சிங்கிள் ரோ ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, டைட்டில்ஸும் உங்களுக்கு சிங்கிள் ரோ டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே நல்லா புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த 4 காலமுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, ரூபாய் டாட் போட்டு ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்களே, அங்கே என்ன அடிக்கணும் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லட்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அடிக்க வேண்டியது இருந்திருக்கும், பசங்களும் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு இயர் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு காலம். ஸோ நீங்கள் ஒட்டியே அடிச்சிருக்கலாம், சென்டர் பண்ணி அடித்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் இதில் என்ன பசங்களுக்கு அடிக்கடி டவுட் வந்ததா சொன்னாங்க அப்படின்னா, அந்த இயரில் வந்து ஐஃபனுக்கு முன்ன பின்ன ஸ்பேஸ் விடணுமா இல்லை விடக்கூடாது அப்படின்றது. நீங்கள் எப்படி வேணாலும் அடிக்கலாம். ஸ்பேஸ் விட்டிங்கன்னா 2 பக்கமும் ஸ்பேஸ் விடணும், ஸ்பேஸ் விடலைன்னா 2 பக்கமும் ஸ்பேஸ் விடக்கூடாது. அந்த மாதிரி அடிச்சிருந்தாலும் கரெக்டு தான். அதே மாதிரி அந்த காலமில் நீங்கள் இயரை சென்டர் பண்ணி அடித்தாலும் கரெக்டு தான், 10 டிகிரியில் வச்சு அடித்தாலுமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ தமிழ் செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது. இதுலேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி என்னென்னா கமா அண்ட் ஃபுல் ஸ்டாப், இதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்திருக்கு. பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிட்ருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து லெட்டர்லேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அடிச்சிட்ருக்கலாம், நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இதில் கிடையாது. ஆனால் என்னென்னா அப்டேட் பண்ணுறது 2-3 இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோப்பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே என்ன பண்ணுங்க தொலைபேசி அப்படின்னு அடிச்சிருக்கணும். அடுத்து ஆப்பேன்னு அஞ்சல் பெட்டி அப்படின்னு அடிச்சிருக்கணும். அடுத்து உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல உங்களுக்கு. குமரன் சகோதரருக்காக அப்படின்னு நீங்கள் அடிச்சிருக்கணும். ஸோ இதுவுமே தமிழ் செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் ஆர் லெட்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான பேப்பராக தான் கொடுத்துருக்காங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்குலாம் அந்தளவுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.